ஒரு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, என் வாழ்க்கையில எப்போதும் பிரச்சனையாவே இருக்கு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருது. எப்படி சமாளிக்கிறதுனே தெரிலன்னு சொன்னா. அதை கேட்டதும் அவங்க அம்மா அந்த பொண்ணை கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் 3 அடுப்புல ஒரே மாதிரியான 3 பாத்திரத்தை வச்சாங்க. அந்த 3 பாத்திரத்திலையுமே ஒரே அளவு தண்ணி ஊற்றி அது 3மே ஒரே டெம்பரேச்சர் வந்ததும் ஒரு பாத்திரத்தில் கேரட்டும், 2வதுல முட்டையும், 3வது பாத்திரத்தில் காஃபி பீனும் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 3 பொருளையுமே தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்தாங்க. ஒவ்வொரு பொருளாக தொட்டு பாருன்னு அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கேரட்டை தொடும்போது சாஃப்டாக இருந்திருக்கு. அடுத்து முட்டையை தொடும்போது ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு. கடைசியாக காஃபி பீனை தொடும்போது அது எப்படி தண்ணியில் போட்டாங்களோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் அதோட தண்ணி மட்டும் நிறம் மாறி காஃபியாக மாறிடுச்சு. அதோட அவங்க அம்மா இந்த 3 பொருளையுமே ஒரே நேரத்தில் தான் தண்ணியில் போட்டோம். ஒரே அளவு சூடு தான் கொடுத்தோம். ஆனால் இந்த 3 பொருளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருதுன்னா அவன் அந்த பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அண்ட் அவன் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இந்த 3 பொருளில் எதுவாக இருப்பீங்க?